இன்னும் எங்களை எதிர்த்து எதுவாரினும் எவராயினும் துச்சாது எதிர்கொள்வோம் என அதிமுக எம்எல்ஏ வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவியுள்ள திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம். இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை. நாடறிந்த ஊழல் திலகங்களான இவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதனை சரி செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாக திறமின்மையும் மறக்க திசை திருப்ப ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக மாறிவிட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அதிலும் கடந்த சில வாரங்களாக ஊராக செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தான் நடத்தும் கட்டாட்சிக்காக மக்களிடையே இருக்கும் பெரும் வெறுப்பையும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமென்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததன் கேனிச்சர் ரியாக்ஷன் தான் அதிமுக எம்எல்ஏ மீது ஏவப்பட்ட இந்த சோதனை. இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக உள்ள அம்மன் அர்ஜுனன் திறம்பட செய்து வரும் கழக பணியை தடுக்கும் விதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்வது வெட்கக்கேடானது. தீய சக்தி திமுக தெரிந்து கொள்ளட்டும். இன்னும் எங்களை எதிர்த்து எது வரினும் எவர் வரினும் துஞ்சாது எதிர்கொள்வோம். 2026 வெல்வோம், நல்லாட்சி அமைப்போம். இவ்வாறு இபிஎஸ் கூறியுள்ளார்.